அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இறால் பற்றி தாங்க. இறால் பார்த்தீங்கன்னா ஒரு சத்தான ஒரு கடல் உணவு. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஏராளம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக இதில் புரதம், செலினியம், விட்டமின் B12 மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் எல்லாமே அதிகமாக இருக்குது. அதே சமயம் கலோரிகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, கொழுப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் நம்ம இதை எடுத்துக்கும் பொழுது நம்முடைய இதய ஆரோக்கியம், மூளை செயல்பாடு, உடல் எடை குறைப்பு, மேலும் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி இது எல்லாத்தையுமே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொருளில் இருக்கக்கூடிய அஸ்டாக்சாந்தின் சருமத்தை பாதுகாக்கி கொடுக்குது. உயர்ந்த புரதம் இருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு இதை சொல்லலாங்க. தசை வளர்ச்சி, உடலை முழுமையாக பழுது பார்க்கறதுக்கு உதவக்கூடிய ஒரு சிறந்த மூலமே இந்த புரதம் தான். இந்த புரதத்தில் உயர்ந்த வகை புரதமாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது இறாலில் தான் இருக்குது. ஒமேகா 3 பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கொழுப்பு அமிலம். அதாவது ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், பொட்டாசியம் மற்றும் மெக்னீஷியம் இது எல்லாமே இறாலில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய இதயம் ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தத்தையும் சீராக்கி கொடுக்குது. மேலும் உடல் எடையை குறைக்க நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த உணவாக இந்த உணவு இருக்கும். அதனால் இறால் நீங்கள் தைரியமாக எடுத்து சாப்பிடலாம். மூளையினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு தேவையான சத்துக்களான கோலின் மற்றும் B12 எல்லாமே கிடைக்குது. மூளையோடைய செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக நம்ம சிக்கன், மட்டன்லாம் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இந்த கடல் உணவுகளும். இதையும் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கடல் உணவுகள் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி உங்களில் யாருக்கெல்லாம் கடல் உணவுகளானது பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இறால் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி காட்டுங்க. ஸோ இறால் சாப்பிட்றக்கூடியவர்களுக்கு நிறைய சத்துக்களானது கிடைக்கிது. நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த இறால் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மீனோட மட்டும் யாரும் நிற்காதீங்க. மீனை போல் இன்னுமே பல கடல் உணவுகள் இருக்குது. அப்படி உங்களுக்கு எந்த உணவு தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த இறாலும். இறாலை பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் மக்கள் விரும்பி சாப்பிடாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ அதுக்கு இருக்கிற மவுசே தனிதாங்க. ஸோ ஒரு முறை இறாலை ருசித்து பார்த்தவங்க கண்டிப்பாக அதை அடிக்கடி சாப்பிட்டுட்டே தான் இருக்காங்க. யாருமே அதை விடவே கிடையாது. வெறும் ருசி மட்டும்தானா இந்த இறாலில் கிடைக்கிது? கண்டிப்பாக கிடையாதுங்க. நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது. நம்முடைய உடலுக்கு அவ்வளவு நன்மைகளை கொடுக்குது. அதை நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எப்போதுமே இறாலை ஸ்கிப் பண்ணவே மாட்டீங்க. உங்களுடைய அன்றாட உணவுகளில் சிக்கன், மட்டனை போல் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சத்துக்கள் கொடுக்குது. ஏன் சொல்லப்போனால் சிக்கன், மட்டனை விட ரொம்ப சத்துக்கு நிறைந்த ஒரு பொருள்னால் அது கடல் உணவுகள் மட்டும்தான். உங்களுக்கு தெரியாத பல உடல்நல நன்மைகள் இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய விரல் அளவுக்கு தான் இருக்கும். சொல்லப்போனால் ஒரு சில இறால் பார்த்திங்கன்னா நம்ம விரல் அளவுக்கு கூட இருக்காது. ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன உயிரினங்கள் தாங்க இது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய பயன்கள் பார்த்திங்கன்னா அவ்வளவு ஏராளம் தான் சொல்லணும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே இந்த காலகட்டங்களில் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப விருப்பத்தோடு இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக ஜிம்முக்கு போகிறது, டயட்டில் இருக்கிறது, நிறைய உணவுகளை தவிர்க்கிறது, இந்த மாதிரிலாம் செய்துட்ருக்காங்க. ஆனால் இறாலில் பார்த்திங்கன்னா அதிக அளவு புரதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் டியும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் இறாலில் கிடையாது. அதனால் உடல் எடையை குறைக்க விரும்பக்கூடியவங்க இந்த கடல் உணவை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த விதமான சைடு எஃபெக்டும் இருக்காது. ஸோ அதே மாதிரி தாங்க உங்களுடைய வயதான தோற்றத்தை நீக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான குணாதிசயங்கள் இந்த இறாலில் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா சருமம் வயதான தோற்றத்தை பெறறதுக்கு சூரிய ஒளி தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் சூரிய ஒளியில் கொஞ்சம் நேரம் மட்டும் நின்று பாருங்களேன். அந்த சருமத்தை நீங்கள் கொஞ்சம் வெயிலில் காட்டினீங்க அப்படின்னாவே போதும். அதனுடைய புற ஊதா கதிர்வீச்சுகள் சருமத்தில் நிறைய சுருக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் தினமுமே நீங்கள் உங்களுடைய உணவில் இறால் எடுத்துக்கிட்டு வரீங்க அப்படிங்கும் பொழுது, இல்லை தினமும் எடுக்க முடியலன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சருமத்தை ரொம்ப ரொம்ப அழகாக்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பொதுவாக நம்ம அழகாக தெரியறதுக்கு முக்கியமான காரணமே நம்முடைய உணவுகள் தான். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய சத்துக்கள் தான் நம்மளுடைய உடலில் மாற்றங்களை கொடுக்குது, நம்மளுடைய முகத்துக்கு பொலிவை கொடுக்குது. ஸோ வெளியில் போடக்கூடிய ஆர்டிஃபிஷியலான க்ரீம்ஸோ மருந்துகளோ எந்த விதமான பயனும் கொடுக்கறது கிடையாது. அப்படியே அது கொடுத்தாலுமே கூட அது எல்லாமே டெம்ப்ரவரியான ஒரு பலன் மட்டும்தான். ஆனால் பெர்மனெண்ட்டாக நமக்கு சருமம் நல்லா இருக்கணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியலான விஷயங்களை எல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க. நல்ல உணவுகளை, தரமான உணவுகளை, நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிட்றோம் அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இறாலில் பார்த்திங்கன்னா அஸ்டக்சாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தியானது இருக்குது.
இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குது. சூரிய ஒளி, புற ஊதா கதிர்வீச்சுகள், அதனால் ஏற்படக்கூடிய முக சுருக்கங்கள், வயதான தோற்றம் இது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடுது. ஸோ இதனால் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க ஒவ்வொருவருமே பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் இறால் சாப்பிட்டு போங்க. உங்களுடைய உடல் பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கிறத நீங்களே கண்கூட வந்து பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் இந்த இறால். மேலும் இறால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண் பார்வையை வந்து அதிகமாக்கி கொடுக்குது. இறாலில் பார்த்திங்கன்னா ஹெபாரின் அப்படின்ற ஒரு பொருள் அதிகமாக இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா மாஸ்குலர் டீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண் பார்வை சிதைவில் இருந்து உங்களை வந்து பாதுகாத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதில் இருக்கக்கூடிய அஸ்டெக்சாந்தின் அப்படின்றது கண் வலிக்கு பெரிய நிவாரணியாக இருக்கும். முக்கியமாக கணினி திரை முன்னாடி ரொம்ப நேரமாக வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இறால் வந்து ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கும். ஸோ நீங்கள் இறாலை வந்து அடிக்கடி சாப்பிடுங்க. இந்த இறால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணியாக இருக்கும். அதே மாதிரி தலைமுடி உதிர்தலை வந்து தடுக்கக்கூடிய சக்தி இறாலுக்கு இருக்குது. இறாலில் இருக்கக்கூடிய கனிமங்கள் அவ்வளவு அதிகமானது. அதாவது இந்த கனிமங்கள் பார்த்திங்கன்னா தலைமுடியினுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஜிங்க் குறைபாடு இருக்குது அப்படின்னா மட்டும்தான் முடி உதிர்தல் வந்து அதிகமாக ஏற்படும். யார் ஒருவருக்கு தலைமுடி இல்லைன்னா சரும அணுக்களில் உருவாகக்கூடிய புது அணுக்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இதுக்கெல்லாம் முக்கிய பங்கு வந்து ஜிங்க்கு தான் வந்து எடுத்துக்குது. ஆனால் முடி கொட்டுது அப்படின்னு சொன்னால், முடி வளர்ச்சி நின்று போனால் கண்டிப்பாக நீங்கள் இறால் வந்து சாப்பிட்டு பாருங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல கை கொடுக்கும். முடி நல்லா வளரணும் இல்லை முடி கொட்டுறது நிற்கணும், இது 2 விஷயத்துக்காகவும் நீங்கள் இறாலை வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து சாப்பிடுங்க. ஏன்னா இதய குழலி நோய்கள் ஏற்படாமல் வந்து தடுக்கக்கூடிய சக்தி இந்த இறாலுக்கு இருக்குது. ஏன்னா பல உணவுகள் தயாரிக்க உபயோகப்படுத்தப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான புளித்து போன இறால் பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்னோலிட்டிக் என்சைம் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது. அதாவது இதை இரத்த உறைவை வந்து முறிக்கக்கூடிய தெரப்பிக்கு வந்து பயன்படுத்துவாங்க. இரத்த உறைவு முறிப்பான் தெரப்பி அப்படிங்கிறது இரத்த குழாய்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்தான இரத்த உறைகளை எல்லாம் உடைப்பது அப்படின்னு பேர். இறால் பேஸ்ட்டில் அவ்வளவு சக்தி இருக்குது. இதில் இருக்கக்கூடிய என்சைம் பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் தாக்கக்கூடிய இதய குழலை நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை எதிர்த்து போராடும். மேலும் இதில் அதிக அளவு ஒமேகா 3 கொழுப்பமிலம் இருக்குது அப்படின்றதுனால கொலஸ்ட்ராலால் ரத்த ஓட்டத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் வந்து தடுக்கும். அதனால் நெஞ்சு வலி, வாத நோய் இதெல்லாம் வந்து ஏற்படுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப நல்ல ஒரு பலனை வந்து இந்த இறால் வந்து கொடுத்துட்ருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி நம்முடைய உடம்புகளில் எலும்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையானதே கால்சியம் தான். இந்த இறாலில் பார்த்திங்கன்னா புரதமும் நிறையா இருக்குது, அதே போல் கால்சியமும் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் இதை சாப்பிட்றதுனால உங்களுடைய எலும்புகள் பார்த்திங்கன்னா வலுவடைய ஆரம்பிக்கும். எலும்பால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து ஏற்படாது. மேலும் சொல்லப்போனால் ஒரு சில நேரங்களில் நம்ம எலும்புகளை வந்து சரியாக பராமரிக்க தவறிட்டோம் அப்படின்னா கூட இது வந்து நமக்கு உதவியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல தசைகளுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவும் பார்த்திங்கன்னா அதிகமாகும். இதனால் ஞாபக சக்தி, புரிதல், கவனம் போன்றவற்றிலெல்லாம் முன்னேற்றம் காணப்படும். இறாலில் இருக்கக்கூடிய அஸ்டகாந்தின் சொல்லக்கூடிய அந்த சக்தி ஞாபக சக்தி அதிகமாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மூளை அணுக்கள் உயிரோடு இருக்கிறதுக்கும் மூளை அலர்ஜி நோய் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குங்க. மேலும் பார்த்திங்கன்னா தைராய்டு ஹார்மோன்கள் வந்து சுரக்கிறதுல இறால் வந்து ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது. இறாலில் பார்த்திங்கன்னா அயோடின் வளமையாக வந்து காணப்படுது. அதனால் உடலில் தைராய்டு ஹார்மோன்கள் சுரக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த ஹார்மோன்கள் பார்த்திங்கன்னா குழந்தை பருவத்திலும் சரி, கர்ப்பமாக இருக்கக்கூடிய நேரத்திலும் சரி, மூளையுடைய வளர்ச்சிக்காக வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. அது மட்டும் இல்லைங்க, இறாலை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இதில் இருக்குது. இது பல வகையான புற்றுநோய்களில் இருந்து நம்மளை வந்து காப்பாற்றி கொடுக்குது. மேலும் செலினியம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால, காரிய கனிமம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால உங்களுடைய நுரையீரல் புற்றுநோய்க்கு எதிர்த்து வந்து போராட ஆரம்பிக்கும். ஸோ நுரையீரல் புற்றுநோய் ஏற்படாமல் வந்து தடுக்கக்கூடிய சக்தி இதில் இருக்குது. அதே போல் மாதவிடாய் டைமில் வந்து ஏற்படக்கூடிய வலி, எல்லா விதமான கொலஸ்ட்ரால்களும் சரிசமமாக வந்து இருக்கிறது கிடையாது. இறாலில் உபயோகம் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலம் ஒமேகா 3 வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்களால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகளை வந்து சமநிலைக்கு திரும்புறதுக்கு இந்த வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். மேலும் பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய வலியை வந்து குறைத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இறால் சாப்பிடும் பொழுது இதர கொலஸ்ட்ரால்கள் எதுவும் இல்லாமல் அவங்களுடைய பிறப்பு உறுப்புகளுக்கு சீரான முறையில் ரத்த ஓட்டம் வந்து இருக்கும். அதனால் பிரச்சனை எதுவும் இருக்காது. அதே மாதிரி உணவு அலர்ஜி அப்படின்றது ஏற்படாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கடல் உணவுகளால் அலர்ஜியானது ஏற்படுவது வழக்கம்தான். புது வகை மீன் இல்லைனா இறாலை சாப்பிடும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் அதிக அளவில் நீங்கள் எடுத்துக்கும் பொழுதும் கவனமாக இருக்கணும். இல்லைனா பலவிதமான அலர்ஜிகளுக்கு நீங்கள் உள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எது சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிடுங்க. ஏன்னா உணவே மருந்து அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களுடைய அளவும் தான் நமக்கு மருந்தாக செயல்படும்.
இந்த பதிவில் இறாலை பற்றி நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இறாலை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.